நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நம்ம தாலாட்டு பாடுவோம், அலங்காரம் பண்ணி பார்ப்போம், ஜுவல்ஸ் மாட்டி பார்ப்போம், இதெல்லாம் பண்ணி பார்ப்போம்ல. அது மாதிரி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு. ஓகே. பொன்னே வருக, முருகனை பார்த்து சொல்றாரு, பொன்னே வருக, பொன் அரைஞான் பூட்ட வருக. இடுப்புல உனக்கு அரணா கயிறு இருக்குல்ல, அது நான் அரைஞான் கயிறு மாட்டி விடுறேன். பொன்னே வருக, பொன் அரைஞான் பூட்ட வருக, சிறு சதங்கை புனைய வருக. உன்னோட பாதத்துல நான் கொலுசு மாட்டி விடுறேன் முருகா, வர்றையா? சிறு சதங்கை புனைய வருக, தவழ்ந்தோடி முன்னே வருக, செவிலியர்கள் முகத்தோடு அனைத்து சீராட்டி முத்தம் இடற்கு வருக. எனக்கு வந்து முத்தம் கொடுவேன், நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன். முத்தம் இடற்கு வருக, தவழ்ந்தோடி முன்னே வருக, முத்தம் இடற்கு வருக, மயிலேறும் மன்னா வருக, ஆறுமுக அப்பா வருக, அடியார்கள் வாழ்வே வருக, தெய்வ சிகாமணியே வருக வருகவே. இப்படி முருகப்பெருமான இப்படி நம்ம வீட்டு குழந்தை மாதிரி முருகனை கொஞ்சனா, நம்ம வீட்டு குழந்தை மாதிரி முருகனை கொஞ்சனா, நம்ம வீட்டில் குழந்தை எப்படி நம்ம சொல்கிற செயலெல்லாம் செய்யுதோ அதை போல குழந்தையாகவே குழந்தை வடிவேலன் வந்து கண்டிப்பாக அருள் செய்வார். அப்போ திட்டலாம், திட்டதுவதையும் தாண்டி அவனை வாழ்த்தலாம், நம்மை வாழ்த்துகிற அளவிற்கு முருகப்பெருமான் வளரும்.